மகாபாரதத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தியா? எந்த புராண இதிகாசத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தி இருந்துச்சுன்னு அவர் சொன்னாருன்னா நம்ம அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், 4 வரிசை சீர்கள் அச்சமடம் நாணம் பயிர்ப்பு. அந்த அண்ணட்ட கொஞ்சம் பயிர்ப்புனா என்னன்னு சொல்லுங்க. பயிர்ப்புனா நுண்ணறிவு. அதாவது இல்ல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க. இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா இதனால ஃபியூச்சர்ல ஏதாவது பாதிப்பு வருமானு ப்ரெடிக்ட் பண்ற கேப்பபிலிட்டிக்கு தான் பயிர்ப்பு. அப்படியே தமிழ் வாத்தியார்ட்ட கொடுங்க, பயிர்ப்புனா என்னன்னு. பின் நடப்பதை முன் அறிந்து செயல்படுவது. அதாவது எந்த தமிழகராதியில அப்படி இருக்குன்னா, நான் படிச்ச தமிழகராதியில அசிங்கமாக இருப்பது அருவருக்கத்தக்க வகையில் இருப்பதுன்றதுதான் பயிர்ப்பினுடைய அர்த்தம். இப்ப அர்த்தம் யார் கொடுத்தாங்கன்றதுல அர்த்தத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்றோம் கலாச்சாரத்தை பின்பற்றுறீங்களா? முன்னோர்கள் கொடுத்த அர்த்தத்தை தானே எடுத்துக்க முடியும். நம்மளா எப்படி ஒரு அர்த்தம் எடுக்க இந்த முடியும்? மாற்றத்தை நான் கலாச்சாரம் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா உங்க கலாச்சாரம் மாறட்டும். உங்க ஆடைகள்ல நான் எந்த ஒரு கமெண்ட்டுமே நான் பண்ணல. ஏன்னா ஆடைகள் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னும் 25 வருஷம் கழிச்சு ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கும் அவங்க ரொம்ப சிம்பிளா பயிர்ப்புக்கு ஒன்று சொல்றாங்க. அது யார் சொன்னான்னு தெரியல, தள்ளிட்டு போக கூடாது. ஒருத்த நீங்க படிச்ச தப்பா இருக்கலாம்ல சார்.